குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, சகல காரிய சித்திக்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் நாமாவளியுடன் அவ்வளவு அருமைங்க ஃப்ரெண்ட்ஸ். லலிதா சகஸ்ரநாமத்தை நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை சொன்னீங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா டிவியில் போடுறாங்க, நீங்கள் கேட்டால் கூட போதும். நீங்கள் பாராயணம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லைன்னா டிவியில் போடுறாங்க, நீங்கள் பாருங்கள். இவர் சகல சகல காரிய சித்திக்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாம ஸ்தோத்திரத்தை நீங்கள் இதை பாருங்க, அவ்வளவு அருமையா இருக்கு. 1000 நாமங்கள் அன்னைக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. இந்த தாயினோட பாருங்க, அவ்வளவு ஒரு அருமையான ஒரு இதை நாம் அன்னைக்கு 1000 நாமங்கள் நம்ம சொல்லி மாள முடியாது. இதை நம்ம வாரத்தில் ஒரு தடவை சொன்னால் போதும். சகல கஷ்டங்களும் நீங்கி அம்மா என்ற சொல்லுக்கு உடனே ஓடி வந்து விடுவார். ஒரு தாய்மனம் ஒரு வீட்டில் அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க, அதே மாதிரி தான் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருகின்ற ஒரு அந்த தாய். லலிதா சகஸ்ரம் டிவியில் டெய்லி போடுறாங்க, காலையில் சாயங்காலம் வீட்டில் ஒலிக்க விடுங்க. அவ்வளோ ஒரு அழகா இருக்குது இந்த படம். தயவு செஞ்சு நீங்கள் வீட்டில் சொல்லுங்க, ஒலிக்க விடுங்க, வாங்கி படிங்க. லலிதா சகஸ்ரநாமம், அபிராமி அந்தாதி, அன்னையினோட ஸ்தோத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, லலிதா சகஸ்ரநாமம், விஷ்ணு சகஸ்ரநாமம், அதற்கு பிறகு விஷ்ணு சிவனுடைய அந்த சிவாஸ்துதி, இதெல்லாம் டெய்லி போடுறாங்க காலையில். அனுமன் சாலிசா எல்லாமே போடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால இங்கே பாருங்க, அவ்வளோ ஒரு அருமையான ஒரு லலிதா சகஸ்ரநாமத்தினுடைய இதை பற்றி நம்ம சொல்ல வேணுமா? அவ்வளவு ஒரு அன்னைக்கு 1000 நாமங்கள் லலிதா சகஸ்ரநாமம். லலிதையின் கதை, லலிதா சகஸ்ரநாமம் எல்லாம் சொல்லி மாள முடியாதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தயவு பண்ணி இதெல்லாம் படிங்க. பாராயணம் பண்ணுங்க, டெய்லி பண்ணுங்க. காலையில் 6 to 7 இல்லைன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுங்க. 6 to 7 பண்ணும்போது அவ்வளோ ஒரு நல்லது. நீங்கள் சும்மா ஒரு நாமத்தை சொன்னால், இந்த புக்கை நீங்கள் எந்த நேரமும் கையில் வச்சுருந்தா கூட, ஒரு பேக்லேயோ ஒரு இதுவோ, நீங்கள் கிடைக்கிற நாமத்தை சொல்லுங்க. அவ்வளவு ஒரு அருமையான ஒரு நாமம். சகல காரிய சித்திக்கும் ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். என்னால் கையில் பிடிச்சிக்கிட்டு வேற எதுவும் சொல்ல முடியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி தாயே, ஓம் சக்தி தாயே. 1000 நாமங்கள் அன்னைக்கே என்னுடைய காலையில் எழுந்தவுடனே இந்த மாதிரி தெய்வத்தினோட முகத்தில் முழிக்கும் பொழுது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ ஒரு சக்தி. நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் தீர்ந்துடும். அவ்வளோ ஒரு நல்ல ஒரு அம்மா அம்மா என்றாலே ஆனந்தமாய் வந்திடுவாள். அம்மா அம்மா என்றாலே ஆனந்தமாய் வந்திடுவாள். லலிதா சகஸ்ரநாமம் சொன்னாள். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கும் பொழுது ஸ்ரீன்னு ஆரம்பித்து வைக்கும் பொழுது அவ்வளோ ஒரு சிறப்பு. ஸ்ரீ என்பதும் திரு என்பதும் சிவபெருமானுடைய நட்சத்திரம் திருவாதிரை. 2 நட்சத்திரத்துக்கு தான் திருவுன்னு போட்டிருக்கு. விஷ்ணு பகவானுடைய நட்சத்திரம் திருவோணம், சிவபெருமானுடைய நட்சத்திரம்
திருவாதிரை. திரு அதை போல ஸ்ரீ என்கின்ற எழுத்து அவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எழுத்து. ஏதாவது ஒரு குழந்தைங்களுக்கு பேர் சுட்டும்போது கூட ஸ்ரீ என்று வைக்கின்ற பொழுது, சேர்த்து வைக்கின்ற பொழுது நமது நேரங்காலங்கள் அத்தனையும் தள்ளிட்டு போயிடும். நம்மளோட தெய்வத்தினோட பேரை ஏன் சூட்டுறோம்? நம்மளுடைய நேரம் காலம் சரியில்லைன்னா கூட அதை தள்ளிட்டு போயிடும். நாம் இப்போ கூப்பிடுறோம் ஸ்ரீ லலிதா, லலிதா பேர் வைக்கிறோம். சிவகாமி, லலிதா, காமாட்சி, கமலாம்பாள், கமலாம்பாள், இந்த மாதிரி கன்னிகா பரமேஸ்வரி, கமலாம்பாள், கோமதி அம்மன், அந்த மாதிரி வைக்கின்ற பொழுது நமது கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து நம்ம நல்ல ஒரு சந்தோஷத்தை அடையும். அதனாலதான் தெய்வத்தினோட பேரை வைக்கிறது. அப்ப எல்லாம் வைப்பாங்க. இப்ப எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாடலா வைக்கிறாங்க. மீனாட்சி, காமாட்சி, லலிதா, பரமேஸ்வரி, கன்னிகா பரமேஸ்வரி, சிவகாமி தாயார், லலித குஜாம்பிகா, லலிதாம்பிகா, அலமேலு மங்கை தாயார், பார்வதி, சரஸ்வதி, லக்ஷ்மி, இப்படி நம்ம வைக்கின்ற பொழுது நம்மளுடைய கஷ்டங்கள் தீர்ந்து நம் வீட்டில் செல்வம் பெருகும். லலிதா, லக்ஷ்மி, ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நடராஜர் சிவகாமி தாயார் ஆன்மீக இயக்கத்தின் சார்பாக நமது புதிய முயற்சிகள் எடுத்திருக்கிறோம். பெண்கள் மாப்பிள்ளை வேணுமா, பெண் வேணுமா, தொடர்பு கொள்ளுங்கள். நீங்களும் நல்ல இதாக இருந்தால் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல குடும்பத்தில் ஒரு நீங்கள் ஒரு ஜென்ஸாக இருந்தால், யாராக இருந்தாலும் எந்த ஜாதி மத பேதமே இல்லை. எந்த ஒரு கெட்ட பழக்க வழக்கம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். பெண்கள் யாராக இருந்தாலும் சரி, பணக்காரரோ ஏழையோ எப்படி இருந்தால் ஜாதி மத பேதம் இல்லை, கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்களால் முடிந்ததை செய்கிறோம். காசு பணம் எதுவும் இல்லை. இது ஒரு தொண்டாக தான் நான் நினச்சி செய்கிறேன். அதனால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம், சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்கள். என்எஸ் பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னால் முடிந்த நல்ல தகவலை நான் தரேன். இதை பார்த்தாலே போதுமானது. பெண்களுக்கு பேர் வைக்கும் பொழுது லலிதா சகஸ்ரநாமத்திலிருந்து எடுக்க வேண்டும். ஆண் குழந்தைகளுக்கு பேர் வைக்கின்ற போது விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து எடுக்கணும். நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். ஒரு மனதில் பதியணுங்கிறதுக்காக தான். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்களும் ரொம்ப கஷ்டப்படுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளும் மானிட்டைஸ் ஆகி நம்மளோட கஷ்டங்கள் தீர்ந்து நம்மளும் நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.